டிசம்பர் 23 ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறம் 24 அவர் அரெஸ்ட் செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் ஹைகோர்ட் 2 பேரும் நாடுறாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் நிறைய மனுக்கள் வந்து அங்க ஃபைல் பண்ணப்படுது. வரலட்சுமி வழக்கறிஞர் அவர்களும், மோகன்தாஸ் அவர்களும் ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு மனுவின் மீது அதுக்கப்புறம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி அப்பாயிண்ட் செய்யப்படுறாங்க. 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரியால், அதாவது அண்ணாநகர், ஆவடி, சேலம் டிசி 3 பேர் அங்க அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. ஐமன் ஜமால், ஸ்னேகா பிரியா அவர்கள், பிருந்தா அவர்கள் 3 பேரும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு அப்புறம் அவங்க இன்வெஸ்டிகேஷனை ஃபுல் ப்ராசஸ்ல எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் நமக்கே நிறைய தெரியும் ஞானசேகரன் வீட்டின் மீது நிறைய அவங்க வந்துட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பின விஷயமா இருக்கட்டும், பத்திரிகையாளர்கள் உள்ள கொண்டு வந்து விசாரிக்கப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த எஃப்ஐஆர் லீக்கேஜ் பத்தி விசாரிக்கப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். எஃப்ஐஆர் லீக்கேஜ்ல காவல்துறையினரே சில பேர் உள்ள கொண்டு வரப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டை நாடி இந்த இடத்துல வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் அதுக்கப்புறம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தாங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் அங்க வந்துட்டு நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம், இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். இன்னொன்று வந்து கமிஷனர் அவர்கள் வந்து இல்ல ஒருத்தர் தான் கன்க்ளூசிவா அங்க சொல்லிட்டாங்க, இன்னொன்னு பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கான பெர்மிஷன் வாங்கினாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஒரு கண்டனங்கள் எழுப்பப்பட்டு தேவைப்பட்டால் நடவடிக்கை எடுக்கலாம்ன்ற ஒரு விஷயம் போச்சு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டை நாடி மற்ற எல்லா விஷயங்களும் அதன்படியே இருக்கும். கமிஷனர் அவர்கள் மீது போடப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மட்டும் இடைக்கால தடை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் எஃப்ஐஆர் லீக்கேஜ் வந்து டெக்னிக்கல் கிளிச் தான், அது வந்து தேசிய தகவல் மையம் தான் உள்ள வந்து பொறுப்புன்ற விஷயங்கள். அதுக்கப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் உள்ள வந்தாங்க. இந்த மாதிரி பல்வேறு கட்ட ஒரு விஷயம் அடுத்தடுத்து நடந்த ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியும். கூடவே ஜனவரி 5 ஞானசேகரன் மீது கூண்டாஸ் வழக்கும் போடப்பட்டது. அதனை தொடர்ந்து இன்னும் ஒரு 6-7 கொள்ளை வழக்குல வந்துட்டு, அதாவது ஆல்ரெடி புழல்ல இருந்த ஞானசேகரன் அந்த கேஸ்க்காக திரும்ப அரெஸ்ட் பண்ணப்பட்டு கஸ்டடி எடுத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க பார்க்கப்பட்டது. இன்னொன்னு, இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப லேட் ஆனாலும் ஏன்ப்பா ஒரு கேஸை முடிக்க இவ்வளோ லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும், சீக்கிரம் முடிச்சிட்டாலும் என்னப்பா இவ்வளோ சீக்கிரம் இந்த கேஸை முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் தான் ஒரு காமன் ஒரு டேர்மா இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. பட் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறது இந்த விஷயம் தானே, ஒரு பெண்ணுக்கு அகெயின்ஸ்டா ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா இம்மீடியட்டா விரைந்து அந்த கேஸை முடிச்சு குற்றவாளிக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒரு ஆதங்கமாகவும் குரலாகவும் இருந்துட்டு இருந்தது. அதுக்கான ஒரு விடை தான் இன்னைக்கு ஞானசேகரனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு பனிஷ்மெண்ட்.